வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியான இரட்டிப்பான மகிழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையின் போது அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமல்லாமல் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு நிதி பற்றாக்குறை காரணமாக பொங்கல் பரிசு மட்டும் வழங்கப்பட்ட நிலையில் ரொக்கப்பணம் எதுவும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இபிஎஸ் மற்றும் பாஜக மாநிலத்தில் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் வலியுறுத்துகின்றனர். இதனிடையே நேற்று முன்தினம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் சட்கரபாணி மற்றும் பெரிய கருப்பன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினர். அதில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதுடன் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு அறிவிப்பையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் புதிய கார்டுதாரர்கள் தங்கள் கார்டுகள் எப்போது செயல்பாட்டுக்கு வரும் என ஆவலோடு காத்திருக்கின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு பொங்கல் பரிசு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தேதி என்று புதிய கார்டுகள் முழுமையாக செயல்பாட்டு நிலையில் இருந்தால் மட்டுமே அந்த பயனாளிக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும். விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டு கார்டு எண்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் அவை கணினி முறையில் ஆக்டிவாக வேண்டியது அவசியமாகும். பரிசு அறிவிப்பு வெளியாவதற்குள் இந்த நடைமுறைகள் முடிவடைந்தால் மட்டுமே இவர்களுக்கு பொங்கல் தொகுப்பு கிடைக்கும்.